வீட்டுல முந்தியாதான் விளையாட்டு உங்களுக்கு போனங்க இருக்கு அங்க சின்ன வயசுல போனங்க இருக்கு போனேன் சொல்லுங்க பாப்போம். ஹாய் ஹலோ மக்களே, எப்படி இருக்கிறீங்கள்? நல்ல சுகமா இருக்கிறீங்களா எல்லாரும்? இன்றைக்கு ஒரு vlog ஒன்று தான் பார்க்க போறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக நேரம் பின்னேரம் 8 மணி. பின்னேரம்னு சொல்லக்கூடாது, இரவு 8 மணி. எப்படி இருக்குன்னு பாருங்க. எங்களோட லண்டன் இப்படி தான் இருக்கும். இனி கொஞ்ச நாள் போக போக இரவு ஒரு 10-11 மணி வட்டுக்கும் கொஞ்சம் வெயில் தான் அடிக்கும். ஆனால் இந்த முறை சம்மர் வந்து எங்களுக்கு அவ்வளவு நல்ல வடிவாக வெயில் வரையில. என்னென்னு சொன்னால் இடைக்கிடைய மழை வாரதால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து கொஞ்சம் அவ்வளவு நல்லா இல்லை. ஏனெண்டா மழை அடிக்கடி வாரதால் எங்களுடைய வெயில் வாரது குறைவாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர் ஒன்றுக்கு போய்கொண்டிருக்கிறோம். அந்த ஷாப்பிங் சென்டர் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்குமென்றதை உங்களோட காட்ட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷாப்பிங் சென்டரில் போய் ஒரு ரூம் ஒன்றை நாங்கள் வாங்க போகிறோம். அந்த ரூம் எப்படி வாங்க போகிறோம்னு நீங்களே யோசிப்பீங்கள். அதை உங்களுக்கு எப்படி நாங்கள் வாங்குறோம்ன்றதையே நேரிலேயே கொண்டே காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் தமிழர்கள் நிறைந்திருக்கக்கூடிய வெம்பிலி என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதேசம் தான் இது. வாங்க கடைக்குள்ள போய் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். Exiting average speed enforcement zone. At the roundabout, turn right. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த இடத்துக்கு தான் நாங்கள் இன்னொரு 5 நிமிடத்தில் உள்ளுக்கு போய் காரை பார்க் பண்ணிட்டு கடைக்குள்ளே போக போகிறோம். இந்த கடையின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்றால் ஐக்கியா என்று சொல்கிறது இந்த கடை. இது ஒரு பெரிய ஒரு ஷாப்பிங் சென்டர். இதில் எல்லா விதமான சாமான்களும் இருக்கும், ஃபர்னிச்சர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிளாஸுகள் மற்றது எல்லாம் சகல சாமானும் இங்கே இருக்கும். வாங்க. ஆனால் இதில் நான் ஒரு செக்ஷனுக்கு மட்டும்தான் போக போகிறேன். இப்போ அது என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ், அதுக்கு தான் போக போகிறேன். அதை போய் அங்கே என்ன நான் உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி அதை அந்த ரூமை வாங்க போகிறோம். அந்த ரூமை எப்படி வாங்குகிறோம், என்ன மாதிரி வாங்குகிறோம், என்ன டிசைனில் வாங்குகிறோம்ன்றதை நீங்களே வந்து பாருங்க. இப்போ இதுக்குள்ள கொண்டே காரை நாங்கள் பார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கொண்டு போய் முன்னுக்கு பார்க் பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் சாமான்களை இந்த எங்களுடைய வாகனத்தில் தான் நாங்கள் கொஞ்சம் சாமானை ஏற்றி கொண்டு போக போகிறோம். ஆனால் நாங்கள் வாங்க போகிற ரூமை ஆர்டர் பண்ணி போட்டு போனோம்னு சொன்னால் எங்களுக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் அவர்களுடைய வாகனத்திலேயே கொண்டு வந்துருக்கிறார்கள். நாங்கள் எங்களுக்கு தேவையான கொஞ்சம் சின்ன சின்ன சாமான்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போக போகிறோம். உள்ளுக்கு போய் என்ன வாங்க போகிறோம் எல்லாத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே விரிவாக உங்களுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் சுற்றி காட்டுறேன். பார்த்தீங்களன்னு சொன்னால் மரத்தால் டிசைனாக செய்து வச்சிருக்கிறார்கள். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். இதில் இந்த ரியலான பூக்கண்டுகளையும் நாங்கள் இதில் படர விடலாம். இல்லாட்டிக்கு சும்மா செய்து பிளாஸ்டிக்கில் செய்கிற பூக்கண்டுகளையும் இதில் படர விட்டால் வடிவாக இருக்கும். அதுக்காக இதை செய்து வச்சிருக்கணும். இதில் வந்து ரெண்டு எல்லாரும் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகலாம். இது நல்லா இருக்கும், எடுக்க நல்லா இருக்கும். இந்த பூக்கள் எல்லாம் ஒவ்வொரு இலையில் விற்கணும். வெள்ளைப்பூ, சூரியாந்தி பூ வந்து தனித்தனி பூக்கள் எல்லாம் ஒவ்வொரு வாளியெல்லாம் போட்டு வச்சுருக்கு. அது விலையும் இருக்குது. அதில் நாங்கள் அதில் பார்த்து எடுத்துகிட்டு போகலாம். பெரிய கணக்க வராது. 3 பவுண்ட்ஸ், 2 பவுண்ட்ஸ், 1 பவுண்டு எல்லாம் இருக்குது. இது அகப்ப கொழுவுறது. அப்ப உடுப்பு கழுவுறது பாருங்க. இதெல்லாம் இது 250.
இது வந்து 25 பவுண்ட்ஸ். ஓ எல்லாம் விலை தான். இது பொம்மைகள் எல்லாம். இது வந்து 850. நைஸாக தான் இருக்கு. இது சின்ன பிள்ளைகள் விளையாடுறது 15 பவுண்ட்ஸ். இது 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 வந்து என் சட்டம். இது வந்து எவ்வளோ பவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 பவுண்ட்ஸ். அதே மாதிரி இப்படியே வாங்க. இது வந்து இப்படியே ஊட்டுறது விளையாட்டு. இதெல்லாம் மர பலகையில் செய்திருக்கு. இதுக்கும் அதே மாதிரி 15 பவுண்ட்ஸ். இதை பாருங்க எவ்வளோ வடிவாக இருக்குண்டு. இப்போ இதில் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்தா இந்த பேபிஸுக்கான குயிட்டுகள், கட்டில்கள், அவைகளுக்குரிய சாமான்கள்லாம் இதில் இருக்குது. அது வாங்குறதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதுக்குரிய ஒரு செட்டப், ஒரு ரூம் மாதிரி செட்டப்பாக கொண்டு வாங்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு வந்திருக்கிறோம். இந்த கட்டில் எது வடிவாக இருக்குது, எப்படி இருக்குது, எதை நாங்கள் வாங்க போகிறோம்ன்ட்டு நாங்கள் இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணி போட்டு நாங்கள் வாங்கி பிறகு அது பூட்டின பிறகு தான் திரும்பவும் உங்களுக்கு காட்ட முடியுமெண்டா நான் அதை காட்டுவேன். ஆனால் இன்றைக்கு எந்த ரூம் வாங்க போகிறோம்ன்ட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்ல மாட்டோம். ஆனால் இதில் எந்த ரூம் வாங்க போகிறோம்ண்டா இதில் ஒரு ரூம் தான் வாங்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்ஸுக்குரியது. கட்டில், கபட், அந்த மேலே கொழுவுறதுகள், மற்றது சின்ன சின்ன கதிரை, மேசை எல்லாமே உள்ளுக்கு இருக்கும். ஒரு பேபிக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு ரூம் இருக்கும். அப்படியே ஒரு ரூமை வாங்குகிற பிளானில் வந்திருக்கிறோம். இப்படித்தான் இருக்கும். இது வந்து கேர்ள்ஸுக்குரியது. ப்ளூ கலரில் இருக்கிறது பாய்ஸுக்குரியது. இது ரெண்டும் பிரிம்பாக ரூம் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்குள்ளே நாங்கள் பார்த்து எங்களுக்கு தேவையான எல்லாத்துலேயும் செலக்ட் பண்ணி எடுக்கலாம். எடுத்து அந்த ரூமுக்குரிய சாமான்களை எடுத்துக்கொண்டு போகலாம். அந்த ஒரு ரூம் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி இங்கே அடுக்கி வச்சுருக்கணும். அதே மாதிரி நாங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம். பல்பில் இருந்து எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் எடுக்க வேண்டியதான். இதில் பார்த்திங்கன்னா சூப்பர் கதிரிகள் எல்லாம் இருக்குது. இனி வார இடம்தான் மிகவும் உங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கும். கட்டாயம் பாருங்கள். இதில் எவ்வளவு நிறைய பொம்மைகள் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள் மக்களே. எங்களை குட்டீஸ் இந்த இடத்துல வந்தால் ஏதோ ஒரு சொர்க்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. பெண் குயினில் இருந்து பாம்பு, மலைப்பாம்பில் இருந்து சூப்பர் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் விலையும் பெரிய அளவில் இல்லை. 5 பவுண்ட்ஸில் இருந்து உங்களுக்கு 25-30 பவுண்ட்ஸ் மட்டுக்கும் இருக்குது. அதில் நீங்கள் என்ன விருப்பமோ அதெல்லாம் வாங்கலாம். இதில் வந்து பார்த்து குட்டீஸை கொண்டாந்து இதில் விட்டு அவைகளுக்கு தேவையானது வாங்குறது அது ஒரு தனி சிறப்பாக இருக்கும். சூப்பராக இருக்கும். எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். வெள்ளைக்கரடி, கருத்த கரடி எல்லாம் இருக்குது. அப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கான சூப்பரான பொம்மைகள் எல்லாம் இங்கே இருக்குது. வந்து வாங்குங்கோ. எப்படி இருக்குன்னு பாருங்க. பாம்புகள், கரடியல், வெள்ளைக்கரடி, கருத்தக்கரடி என்று எக்கச்சக்கமான பொம்மைகள் எல்லாம் இருக்குது. வந்து வாங்குங்க. சூப்பராக இருக்குது. ஒரு பொம்மை உலகத்துக்கு நிற்கிற மாதிரி இருக்குது மக்களே. இது குழந்தை பிள்ளைகளுக்கு தனியாக பொம்மைகள் மட்டும் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. அது எப்படி அழகுபடுத்தி வைத்திருக்கிறார்கள்னு பார்த்தீங்களாண்டா சும்மா நேராக பார்த்தீங்களா இன்னும் வேறு விதமாக இருக்கும். நல்லா இருக்குது. நீங்கள் வீடியோலையும் பார்க்குறது எல்லாம் சேமாக தான் இருக்குது. ஆனால் அந்த என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இங்கே வந்து இதில் எல்லாம் எடுத்து பார்த்து வாங்கி கொண்டு போகலாம். ஆனால் பெரிய விலைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. 5 பவுண்ட்ஸில் இருந்து இருக்குது. நல்லா இருக்குது. சின்ன குட்டி பொம்மைகள் இருக்குது, யானை இருக்குது, நிறைய சாமான்கள் இருக்குது. வந்து நீங்கள் இதில் பார்த்து வாங்கலாம்.
செருப்புகள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு அலமாரி மாதிரி இருக்குது. ஷூரக்கன்னு சொல்கிறது. இதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இதில் இருந்து பார்க்க இந்த முகமும் கொஞ்சம் வடிவாக தான் தெரியுது, என்னென்னு தெரியலை. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் பாருங்கள், இந்த பல்புக்கு கவர் பண்ணி இருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்குது. ஆனால் துணியில் தான் செய்திருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை பொருட்கள்லாம் எனக்கு மேச கதிரையிலேருந்து வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கூடி வெள்ளையும் கருப்பும் சேர்த்து இருக்கிற கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதால் எனக்கு பிடிச்சிருக்குது. இது பெரிய ஆட்களுக்கு உரிய கபர்ட்டுக்கு அதுக்குரிய டிசைனில் வச்சிருக்கணும் ரூம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் பார்த்து கொண்டு அப்படியே அங்கால இருக்கிற இன்னும் சில விடயங்களை பார்ப்போம் வாங்க.
பாருங்க எங்களுடைய ஊர் தென்னம்பிள்ளைகள் எல்லாம் இங்கே கொண்டு வந்து விற்பனைக்காக வச்சிருக்குது. இதோட விலையை பார்த்தனா விலை அதில் தெரியல எனக்கு. இந்த தென்னம்பிள்ளையையும் வேண்டி வீட்டில் சும்மா வைக்கிறார்கள். ஆனால் அது குளிருக்கு வராது. ஆனாலும் சும்மா ஒரு பொழுதுபோக்காக வளர்க்குறது உண்டு. மற்றது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நாங்கள் சாமான்கள் எல்லாத்தையும் பார்த்து அதில் ஒரு நம்பர்கள் இருக்கும். அதை குறிச்சிட்டு வந்து பிறகு நாங்கள் இங்கே வந்து இங்கால வேண்ட இடத்துல வந்து அதில் போய் நாங்கள் ஒரு பெரிய ஒரு டொலி ஒன்று எடுத்து அதில் எல்லா சாமான்கள் இந்த நம்பரின் படி சின்ன சின்ன சாமான்கள் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய வாகனத்தில் எங்களோட டொலியில் ஏற்றி கொண்டு நாங்கள் கொண்டு போய் பில் போட்டுக்கொண்டு அப்படியே நாங்கள் வீட்டை போக வேண்டியதான். இப்போ நாங்கள் இதில் வந்து அங்கே நம்பர் எல்லாம் பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த பாக்ஸாக இருக்கிற இடத்துல இருக்கிற சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறோம். என்னென்னு சொன்னால் இதில் அலுமாரி மேசை எல்லாமே இருக்குது. நாங்கள் இதில் சின்ன ஒரு அலுமாரியும் ஒரு மேசையும் நாங்கள் இதில் எடுத்திருக்கிறோம். அது சின்ன நண்டபடியாக கொண்டு போக போகிறோம். மிச்ச சாமான்கள் எல்லாம் நாங்கள் ஓர்டருக்கு போட்டுட்டு போக போகிறோம். இப்போ நாங்கள் வந்துட்டோம். இனி இரவு போய் சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு பண்ணுறதால மெக்டோனாஸில் நாங்கள் மெக்டோனாஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டை போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.